Wishing you a joyful, healthy and successful 2026 filled with love and new beginnings. A happy new year 2020 soon. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து பராமரித்து வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய பாத்திர ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. புதிய ஆண்டவரே கர்த்தாவே, வாரத்துக்காய் ஸ்தோத்திரம். அனுபவிச்ச நாளிலே அப்படி வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களுக்கு இந்த காலவெளியில கிருபை பாராட்டுவீராக. இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தர் ஆட்கொள்வீராக. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் கடந்து வரட்டும் ஐயா. எங்கள் இருதயங்களை எழுதப்பட ஆண்டவரே அவற்றின்படி நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க, விசுவாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து தம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Book of Exodus chapter 14 verse 16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிற இந்த வார்த்தைகளை இந்த காலவெளியில் தியானிக்க கிருபை செய்வாராக. 14ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் என்று மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். ஆனா மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் 15ஆம் வசனத்துல அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, நீ உன் கோலை என்ன பண்ணணும், ஓங்க வேண்டும். லிஃப்ட் அப் யுவர் ராட் யுவர் ஸ்டாஃப். உன்னுடைய கோல் ஓங்கி இருக்க வேண்டும் அல்லது உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ முதல்ல உன் கோலை என்ன பண்ணு, ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல என்ன பண்ணு, நீட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது ஒரு பெரிய விடுதலை பெற்று எகிப்தை கடந்து விட்டார்கள். அவர்கள் தன்னுடைய பிரயாண பாதையிலே கடந்து வரும்போது திடீரென்று ஒரு பெரிய கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. எந்த பக்கமும் போக முடியவில்லை. அந்த கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. மோசையும் சொல்லுகிறார், இதுதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிற வழி, பயப்படாதீங்கள். ஒருவேளை அவங்க கேட்கிறாங்க, பாதை மாறி வந்துட்டோமா, இல்ல வேற பாதையில போலாமா? இல்ல, மோசை தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய சித்தத்தின்படி சத்தத்தை கேட்டு அவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த சமுத்திரத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி அங்கே ஆறுதல் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே தேவனை நோக்கி பார்க்கும்போது பின்பதாக இவர்கள் சமுத்திர கரையிலே வருகிறதை பார்வோன் ஜனங்கள் கேள்விப்பட்டு எந்த இடத்துல அடிமையா இருந்தாங்களோ அந்த அடிமையான காரியங்கள் தொடர்ந்து இவர்களை பின்பற்றி வருகிறது. எப்படியாவது இவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில
ஆண்டவர் சொல்கிறார், நீ பார்வோனுக்கு பயப்படாயாதக, நான் தான் உன்னை இந்த வழியில கொண்டு வந்தேன். இந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வர செய்த தேவன் சமுத்திரத்துல நம்மை அழிக்கும்படியாய் அல்ல, சமுத்திரத்தின் வழியாய் அத்தனை லட்சம் ஜனங்களும் ஞானஸ்தானம் பெற்று ஒரு புதிய வாழ்க்கைக்கு கரையேறும்படியாகவும் அதற்கு பின்பு வருகிற சத்துடைய வல்லமைகள் அவற்றிலே அழிக்கப்படும்படியாகவும் நான் ஏற்படுத்தின பாதையா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசையை திகைத்து கொண்டிருக்கும் போது என்ன செய்வோம் என்று சொல்லி ஏங்குகிற வேளையில ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல். அந்த கோலை உயர்த்து. கர்த்தருடைய நாம, நீ உன் கோலை ஓங்கி, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு, லிஃப்ட் அப் யுவர் ராட். உன்னுடைய கோலை நீ என்ன பண்ணு, கரத்துல உயர்த்தி இன்னொரு கையை சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சமுத்திரம் போன்ற எந்த ஒரு பிரச்சனைகளையும் மாற்றவும் உடைக்கவும் அதன் வழியாய் கடந்து செல்லவும் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சமுத்திரங்களை ஆளுகை செய்கிறவர், உண்டாக்கினவர் என்பதை அறிந்து கொள்வோமாக. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்முடைய வேத வார்த்தையினாலே அவைகள் கட்டுப்படுகிறது, வேத வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீ உன் கோலை ஓங்கி. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கோல் ஓங்கி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை அதிகமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சத்தம் அதிகமாய் காணப்பட வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, அவங்க கை ஓங்கி இருக்கிறது, அவங்க பெரியவர்கள் சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில எது ஓங்கி இருக்கிறதோ இல்லையோ, கர்த்தருடைய வசனமானது, ஆண்டவருடைய கர்த்தருடைய கோல் என்பது மோசேயுடைய கோல் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் போது இந்த கோல் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 23 verse 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்ன பண்ணுமா, தேற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய தேவ வார்த்தை நமக்கு தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் சத்துருக்களுக்கு அது ஒரு ஆயுதமாய் காணப்பட்டு அவர்களை நொறுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை ஓங்கி இருக்க வேண்டும். நாம் தாழ்ந்திருக்க வேண்டும். நம்முடைய சுய யோசனைகளின்படி நடவாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படி கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வேத வசனங்களுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படுகிறவர்கள், அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற எந்த ஒரு அப்படியா இது மலையா இருந்தாலும் சரி, அது பெரிய கடலா இருந்தாலும் சரி, அவற்றை மேற்கொள்ள கர்த்தர், அவற்றை ஜெயிக்க, அவற்றை நூடாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்கிறார். அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஆனா கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிக்காமல் இருக்கிறதுனால அநேக வெள்ளம் போல அல்லது இப்படிப்பட்ட பெருங்கடல்களை அவர்கள் தாண்ட முடியாதபடி அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன், என்னுடைய வசனத்தின் படி செய்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அநேக பிரசங்கங்களா இருக்கட்டும், அநேகருடைய வாழ்க்கையா இருக்கட்டும், வசனத்துக்கு ஒத்து போகாததுனாலே அவருடைய வாழ்க்கையில திடீரென்று சமுத்திரம் போல அலைகள், இப்படிப்பட்ட பெரிய தடைகள் வரும்போது அவர்கள் திகைத்து கலங்கி போகிறார்கள். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு நம்ம நினைக்க கூடாது. திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள், தடைகள் வரும்போது தேவ வசனத்துக்கு எந்த காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய கோல் ஓங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஓங்கி இருக்க வேண்டும். அது கட்டுப்படுத்தப்பட்டதாய், மட்டுப்படுத்தப்பட்டதாய். நாம் அவற்றை ஆளுகை செய்யக்கூடாது. வார்த்தை நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். வார்த்தையுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கடலையும் நம்மளால பிளக்க முடியும். மலைகளையும் கர்த்தர் பிளக்க வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் கண்மலைகளை என்ன பண்ணுமா, பிளக்கும். அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகளுடைய வாழ்க்கையில கண்மலை போன்ற தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதை உடைத்து அவர்களை முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்கள். நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை உயர்த்தி பிடிச்சு, வசனத்துக்காக வாழ்ந்து, வசனத்தின்படி ஜீவித்து, இன்னைக்கு போதிக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம பாக்குறவங்களா இருக்கட்டும், அவங்க வசனத்தின்படி ஜீவிக்கிறாங்களா இல்லையா என்பது முக்கியம் இல்லை. நாம் வசனத்தின்படி ஜீவிக்கிற வேளையில
நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லாவித தடைகள் போராட்டங்களை ஆண்டவர் மாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14:17, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இந்த வார்த்தை முதலாவது ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கை வார்த்தைக்கு கீழா இருக்க வேண்டும், தேவ வசனத்துக்கு கீழ்ப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அடங்காதவர்களாய் தேவ வசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஒரு நபருக்கும் அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டு மேற்கொள்ள முடியாது. அப்படி செய்யும் போது ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது. முதலாவது, எகிப்தியர்கள் அழிக்கப்படுவார்கள். நமக்கு விரோதமா இருக்கிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமற் போக பண்ணுவார். ஆண்டவருடைய நாம எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலான அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அப்படின்னா எல்லாவற்றையும் நான் அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்க வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த இராணுவமே நம்மளை பின்பற்றினாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் காப்பாற்றி ஆஸ்வதிக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. அறிந்து கொள்வோமாக. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஆண்டோடத்துல கேட்டு கீழ்ப்படியும் போது நாம் பயப்படுகிற காரியங்கள் நேரிடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஒரு வசனம் பழத்தை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 14:27 and 28, யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கும் போது, அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. 17ஆம் வசனத்துல சொல்லுது, பார்வோனுடைய ரதங்கள் குதிரை வீரர் முதலிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் என்ன பண்ணுவேன், மகிமைப்படுவேன். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? பார்வோனுடைய ரதங்களையும் குதிரை வீரர்களையும் நான் கொன்று போடுவேன், அழித்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை இங்கே நிறைவேறுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட நபரா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார்த்து பயந்து அதன்படி ஜீவிக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் அவைகளை இல்லாமல் போக பண்ண வல்லமுடையவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு ஆசீர்வாதம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14:18, இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இதை எகிப்தியர்கள் கேட்பார்கள். ஏன்னா குதிரை வீரர் ரதங்கள் வீரர் மட்டும்தான் வந்தாங்க படைகளோடு, மற்ற ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. இதை எகிப்தியர் கேள்விப்படுவார்கள், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது தேவனுக்கு பயப்படுவார்கள், அல்லது இனி அவர்கள் அந்த காரியங்களை செய்யாதபடி. அதான் வேதம் சொல்கிறது, இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமே என்ன பண்ண மாட்ட, காண மாட்ட. இந்த சந்ததி, இந்த செய்தி உலகம் எங்கிலும், அதாவது தேவனுக்கு விரோதமா இருக்கிற பிள்ளைகளை சேரும், அதனால ஒரு பயம் உண்டாகும் என்று சொல்லி ஆகாசோர நாட்கள்ல எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் விரோதமாய் ஏற்படுத்தின எல்லா காரியங்களையும் ஆண்டவர் முறியடித்ததினால் எங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு யூதரை பற்றிய ஒரு பயமும் நடுக்கும் உண்டாயிற்று. நம்முடைய ஜெபத்துல, நம்முடைய கீழ்ப்படிதல்ல, வேதத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுல அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து தேவனுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற வேளையில் தானே ஆண்டவர் 2வது சொல்கிற வார்த்தை, நம்மை பற்றிய பயம் அல்லது தேவனை அறிகிற அறிவு இந்த மற்ற இடங்களுக்கு கடந்து போகிறதுக்கு நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதை கிரியை செய்கிறதா. நம்ம போய் வசனத்தை பிரசங்கம் பண்றோம், இங்க இருந்து போறோம், ரேடியோல டிவியில பல இடங்கள்ல பிரசங்கம் பண்றோம். அது ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் போயிட்டு தான் இருக்குது. ஆனா அது இருதயத்தை கரைத்து அந்த இருதயத்தை அவர்கள் உணர செய்யும்படியான ஒரு காரியம் எப்ப நடக்கும் என்றால் தேவ வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது. எரிகோவை சுற்றி யோசுவா வேவு ஆட்களை அனுப்பும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வேவு பார்த்து போனார்கள் என்று சொன்னவொடனே அவருடைய இருதயங்கள் கரைந்து போயிற்று. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு செய்த காரியங்களை கேட்டோம், எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஆண்டவரை அறிகிற அறிவும் விசுவாசமும் அவர்களுக்குள்ளே கடந்து வந்தது. அதனால் இந்த ராகாப் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவளாய் காணப்பட்டாள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவளையில நற்செய்தி அறிவிக்கிற ஒரு பெரிய ஆயுதமாக நாம் தேவ வசனத்தை பிரசங்கிக்கும் போது அல்ல, கீழ்ப்படியும் போது இது உண்டாகிறது. பிரசங்கிக்கும் போது மாத்திரமல்ல,
கீழ்ப்படியும் போது அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 7 verse 5. நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் என்ன பண்ணுவாங்களாம்? மோசே சொல்லி அற்புதங்களை நடந்தும் அவங்க விசுவாசிக்காம ஆண்டவரை அறியாத இருக்கிற ஜனங்கள் அதற்கு பிறகு ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வருகிறது போல நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய குடும்பத்துல இருக்கிறவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். அவங்க எப்படியா ரட்சிக்க பண்ணும் அப்படின்னு ஆண்டவரை பற்றி சொல்றோம். ஆனாலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போதுதான் அங்கு சுவிசேஷம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் மூன்றாவது ஒரு ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதங்கள் எகிப்தரை அவன் ஆண்டவர் அழித்து போடுவார். இரண்டாவது ஆசீர்வாதங்கள் இதனால கர்த்தருடைய நாமம் எல்லா இடத்துல பரவும், மேன்மை அடையும், ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், மனம் திரும்புவார்கள். மூன்றாவது 19ஆம் வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகமும் மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார். அந்த ஸ்தம்பங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேலர் ஜனங்கள் அந்த சமுத்திரம் பிளந்து விட்டது. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொல்லி பிளந்து விட்டார். அந்த பாதைகள் எல்லாம் வற்றி போன ஒரு கற்பாறை போல மாறிவிட்டது. அந்த சேர் சகதி ஒன்னும் இல்ல. ஜனங்க ஆடி சந்தோஷமா போறாங்க. அவங்க மிடில் போற வழியில இந்த இடத்துல பார்த்தா பாதைகள் திறந்திருக்கிறதை கண்டு எகிப்தியர் பின்பதாக உள்ளே வருகிறார்கள் சமுத்திரத்துக்குள்ளாக. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ரெண்டு பக்கமுமே மதில் சுவராய் நீர் இருக்கிறது. முன்னாடி வேகமா போக முடியாது. ஏன்னா முன்னாடி போறவங்க நடந்து போறாங்க, பின்னாடி வரவங்க ரதத்துல வர்றாங்க. அவங்க நம்மளை இந்த இடத்துல கொன்று போடுவாங்களே என்று சொல்லி பயப்படுகிற வேளையில முன்பதாக சென்ற தேவ தூதனானவர், வேகமான பரிசுத்த ஆவியானவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக சென்று அவர் என்ன பண்ணாராம்? அவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு இடைவெளியை உண்டாக்கினார். அவர்கள் இவர்களை சேரக்கூடாதபடி ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார். தேவனுக்கு பயப்படும் போது, உண்மையாய் தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது, நம்மை பின்தொடர்கிற எந்த ஒரு வல்லமையும் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அதுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு சொல்லி கடற்கரைகளுக்கு கட்டளை இடுகிற ஆண்டவர், அலைகளுக்கு கட்டளை இடுகிற ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நானவர், தூதனானவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த மேகம் பரிசுத்த ஆவியானவர் அப்படியாய் ஆண்டவராகிய தேவன் நமக்கு அங்க ஒரு பாதுகாவலனா இருந்து ஒரு தடுப்பு சுவராய் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மை பின்பற்றாதபடி தொடாதபடி ஒரு இடைவெளியை உண்டாக்கி ஒரு மதில் சுவராய் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த தீமைகள் நெருங்கி வருகிறது, சில கடன்கள் நெருங்கி வருகிறது, சில பிரச்சனைகள் நெருங்கி வருகிறது, தப்பித்துக் கொள்ள இடமில்லையேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அது வருகிற வேகத்திலே நின்று விடும்படியாய் கர்த்தர் அதுக்கு கட்டளை கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறது. புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 63 verse 9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் என்ன பண்ணாரா? அவர்களை ரட்சித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால ஆகும். பரிசுத்த ஆவிக்கு நம்ம தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதே பரிசுத்த ஆவியனுடைய ஆளுகைக்குள்ளாய் நம்மை விட்டுக் கொடுக்கிறோம் என்பது அர்த்தமாகுது. கர்த்தருடைய ஆவியுடைய ஆளுகைக்கு விட்டுக் கொடுக்கும் போது தேவ தூதனானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகராய் நம்மை வந்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார்.
தீமைகள், வியாதிகள், நம்மை பின்தொடர்கிற சாபங்கள் நம்மை தொடாதபடி பின்தொடர்ந்து வருகிற சேனைகளை கர்த்தர் அப்படியாய் நிறுத்தி நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சாபங்கள் பின்தொடர்ந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அந்த சாபங்கள் நம்மை தொடாதபடி கர்த்தர் அதுக்கு ஒரு எல்லையை குறித்து அதை அதோடு நிறுத்தி விடுகிறார் அல்லது நம்மை பாதுகாக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. 4வது ஒரு ஆசீர்வாதத்தை 20ஆம் வருஷத்தில் நம்ம வாசிக்கும் போது புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 20, யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படியதான உண்டான 4வது ஆசீர்வாதங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. 4வது ஆண்டவர் எகிப்தியருக்கு இருளை என்ன பண்ணாரா? உண்டாக்கினார். ஒன்னு ஜனங்களை பாதுகாக்கிறாரு, 2வது அவர்கள் தொடர்ந்து அந்த வெளிச்சத்துல வராதபடி வெளிச்சமா இருந்த ஆண்டவர் எகிப்தியருக்கு எப்படி இருக்கிறாரா? இஸ்ரவேலருக்கு வெளிச்சமா இருக்கிறார். எகிப்தியருக்கு எப்படி இருக்கிறாரா? இருளாய் காணப்பட்டார் அல்லது விரோதியாய் மாறினார். ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு நான் உன் சத்துருவா இருப்பேன், உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவா இருப்பேன், ஆனா உனக்கு சத்துருவா இருக்க மாட்டேன், ஏன்னா நீ என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் எப்படி புனிதனுக்கு புனிதனா இருக்கிறார், மாறுபடுகிறவனுக்கு எப்படி இருக்கிறாரு? மாறுபடுறவனா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம புனிதனா இருந்தா நமக்கு புனிதனா இருப்பாரு. நமக்கு விரோதமா மாறாட்டம் பண்றவங்களுக்கு அவர் மாறாட்டம் பண்றவங்களா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய நம்முடைய இருள் நம்மளை விட்டு விலகுகிறது. நம்மளை விட்டு விலகுகிற இருள் நம்முடைய எதிரிகளை பற்றி பிடிக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 16, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும், கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் என்ன பண்ணுமா? விழும். கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், அந்த சமுத்திரத்திலிருந்து கரையேறுகிற வரைக்கும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் உமது புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவுற்றிருப்பார்கள். அப்படின்னா பயப்படாம இருப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா யார் மேல பயமும் திகழ் விழும்னா, நம்மை பின்பற்றுகிற காரணம் இல்லாமல் நம்மை அழிக்க நினைக்கிற சத்துடைய எந்த ஒரு ஆயுதங்களையும் ஆண்டவர் பயப்படுத்தி கலங்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் அதாவது எகிப்துடைய ரதங்களை அவர் என்ன பண்ணாராம்? மேகத்திலிருந்து உற்று நோக்கினாராம். அப்படியே ரதங்கள் கலங்கி போயிற்று. பயந்து போனார்கள் ரத வீரர்கள். சக்கரங்கள் கழுவும்படி கர்த்தர் செய்தார். அப்படியே சமுத்திரத்தில் அமுக்குன அவர்களை அப்படியே அமிழ்த்தி போட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியாய் இருள் அவர்களை மூடிக்கொண்டது என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். பாவம் செய்கிறவர்களுக்கு அவர் இருளா இருந்து இருளிலே சறுக்க பண்ணி அவர்களை கீழே விழ வைக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்ம சொல்லுவோம், சத்துருக்கள் வாழ்க்கையில ஜெயித்திருக்கிறாங்க, பலத்திருக்கிறாங்கன்னு. ஆண்டவர் ஒரு இருளை அனுப்பினா போதும், அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி சறுக்க பண்ணுகிறார். நம்ம தேவனுக்கு பயப்படும் போது, தேவ வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய விரும்பும் போது, வாஞ்சிக்கும் போது, அந்த கிருபையை தந்து இவ்விதமான ஆசீர்வாதங்களால நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற இது ஒரு அப்படியாய் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் பல ஆசீர்வாதங்களை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். பல ஆசீர்வாதங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால அந்த கோலை உயர்த்தி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கோல் ஒரு நாளும் அது நமக்கு கீழே இல்லாதபடி, என் வாழ்க்கையில வசனம் தான் எங்களை ஆட்கொள்ளணும், வசனம் என்ன சொல்லுகிறோமோ அதுக்குதான் நாங்க கீழ்ப்படிவோமே அல்லாமல் வசனத்தை எங்களுக்கு ஏற்றது மாதிரி நாங்க மாற்ற மாட்டோம் என்று சொல்லி நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வேளையில நமக்கு வருகிற எல்லா பாடுகள் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றி நம்மை விடுவித்து நம்மை ஆண்டவர்
ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படியே கண்களை மூடி அப்படியா நம் தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த கோலை இவ்வளவு நாள் நாங்க கீழே வச்சுட்டு நாங்க பிரச்சனையை பயந்து பார்த்தோம் ஐயா. மோசையை பார்த்து சொல்லுகிறீர், நீ சமுத்திரத்தை பார்த்து பயப்படாத, உன் கோலை உயர்த்தி உன் கையை நீட்டுன்னு சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்க கையை உயர்த்தி ஆராதனை செய்கிறோம் உண்மைதான். ஆனா கோலை உயர்த்துகிறதில்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலே நாங்க கையை உயர்த்தி ஆராதிக்கிறதுனால எங்க வாழ்க்கையில் அநேக தடவை நாங்க ஆண்டவரை ஜெயத்தை பார்க்க முடியாமல் போகிறது ஐயா. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற நாங்கள் அந்த கோலை உயர்த்தி தேவ வார்த்தையை உயர்த்தி தேவ சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை நாங்கள் தாழ்த்தி கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களுடைய ஆசைகள் எல்லாம் விட்டு கொடுத்து கர்த்தருடைய சுத்தம் என்னதென்று ஆண்டவரே அறிந்து அவற்றுக்கு முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கிற வேளையில நாங்கள் கரங்களை உயர்த்தும் போது ஆண்டவர் சமுத்திரம் பெறுகிறது ஐயா. மோசே கரங்களை உயர்த்தின போது அமலேக்கியர்கள் ஆண்டவரை தாழ்ந்து போனார்கள் வசனம் சொல்லுகிறதே. இந்த நாட்களில கோலை தேவன் தந்த அந்த கோலை நாங்கள் விட்டுவிடாதபடி அதை பற்றி கொள்ள ஒவ்வொரு நாள் அதை உயர்த்தி பிடிக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. நானும் எங்களை வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்கிறபடி நாங்கள் குடும்பமாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய யார் கீழ்ப்படுகிறார்களோ இல்லையோ இது எங்கள் மேல கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் உயர்த்தும் போது பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் சொல்லி நாங்கள் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதபடி கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் உயர்த்தி ஆண்டவரே அதற்கு எங்களை தாழ்த்தி அந்த பாதையில நடக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற வேளையில கர்த்தர் நிச்சயமா எங்களை ஆஸ்வதித்து எங்களுடைய எல்லைகளை பெருக பண்ணுகிறீர் ஐயா. பின்தொடர்ந்து வருகிற எல்லா வல்லமைகளை கர்த்தர் மாற்றுகிறீர். அதற்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டது போல இந்த நாட்களில் எங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை வசனங்களை கொண்டு நாங்கள் ஜெபிக்க வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே வசனத்தை விசுவாசிக்க ஆண்டவர் இரக்கம் செய்யும். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் மகுசரித்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.